இருக்குல்ல, வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஓகே சார். ஓகே ஓகே. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியை சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன்பயிற்று கணபதியே போற்றி என போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு. ஸோ இன்றைய வகுப்பு வந்து ஜாமகோல் பிரசன்னம் 7வது வகுப்பு. அதே மாதிரி விநாயக பெருமான் வந்து ஞான கடவுள். ஜோதிடர் எல்லாருமே போக வேண்டிய ஒரே தலம் கற்பகமூர்த்தி. ஒரே ஒரு முறை பிள்ளையார்பட்டி போயிட்டு எனக்கு ஜோசியம் வரணும்னு வேண்டிட்டு வாங்க. அனுபவத்துல சொல்ல அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் அற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தியானின் தெய்வ திருக்களஞ்சியம் சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அந்த இடத்துல சொல்லிட்டு போனார் அப்படின்றது உண்மை. அப்ப அங்க போனா ஒரு அற்புதம் நடக்கும். கீர்த்தி புகழ் ஓங்கும் ஞான கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. ஒவ்வொரு நிமிஷமும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்னம் அப்படின்னா ஜாமகோல் பிரசன்னம்னா மிக இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு வித்தை ஜாமகோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பிரசன்னம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணேன், அதை எப்படி அவருக்கு சொன்னேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம எடுக்கிறதுன்றது வந்து ஜாமகோல் பிரசன்ன வகுப்பு, சரிங்களா? ஸோ நம்ம அதை எப்படிலாம் கனெக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் பாருங்க சார். விதிகள் முக்கியம். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். கிரக கதிர்கள் பாவங்களுடைய திசைகள்லாம் சொல்லியிருக்கோம், கிரகங்களுடைய திசைகள் சொல்லியிருக்கோம். உதயம் கணிப்பது, ஆருடம் கணிப்பது, கவிப்பை எப்படி கணிப்பது, ஆருட அதிபதி கவிப்பதிபதி உதயாதிபதியோட நிலை எப்படி இருக்கும் அந்த பிரசன்னத்துல அப்படின்றது, எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்றது கூட நம்ம வகுப்புகளில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஜாமகோல் பிரசன்னத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும். ஸோ கொஞ்சம் இந்த இந்த வகுப்புக்கு கொஞ்சம் செவிசாச்சு நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டீங்கன்னா குழுவில் இணைஞ்சிங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இது ரெக்கார்டு தான், நம்ம குழுவில் கொடுப்போம், அது அடுத்த விஷயம். ஆனா என்னைக்குமே அந்த குருகுல கல்வி அப்படின்றது நம்ம போய் உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு நம்ம திருப்பி அதை கேட்கும்போது தெரியுமான்றது தெரியாது, நேரடியா இருக்கும்போது. அதனால கொஞ்சம் எல்லாரும் கலந்துக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு வகுப்பு 2 வகுப்பு தாமதமானாலும் மிஸ் ஆனாலும் அந்த கண்டினியூஷனே போனாலும் அடுத்த வகுப்புல நீங்க வந்து கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமை 6:30 நான் மாற்ற மாட்டேன். அதுல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா அது உங்களுடைய கண்டினியூஷன் போயிடக்கூடாதுன்றதுக்காக. சரி சரி, இப்போ நான் அந்த பிரசன்னத்தை ஷேர் பண்றேன் சார், ப்ளீஸ். சார் அநேகமா இது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தெரியுதா? கொஞ்சம் மேல தூக்கி போடுங்கப்பா, பட்டம் மேல. ஓகேப்பா, ஓகே ஓகே, அப்படியே பாத்துங்க. இது என்னை பார்க்க வந்த நபர், சரிங்களா? அவர்கிட்ட ஒரு நிராயுத பாணியா வர்றாரு. அவர் எந்த கேள்வியும் நம்மகிட்ட கேட்கல. அவருக்கு நான் சொன்ன பதில் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் சார், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உதயம் ஆருடம் இப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆருடம் என்பதுதான் பிரதமம். ஜாமக்கோல் பொறுத்த வரைக்கும் ஜாமக்கோல் ஆருடம்னு தான் சொல்றோம், உதயம்னு சொல்லல. உதயம் என்பது நபரனுடைய குவாலிட்டி, தகுதியை சொல்லக்கூடியது உதயம், சரிங்களா? ஆருடம் என்பது அவர் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி, சரிங்களா? அப்ப சார் சத்தியம் சார், இவருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றது அவரோட முதல் கேள்வி. ஆருடத்திலே 7 அதிபதி உட்காந்துருக்கானா? அப்புறம் பேசிக்குவோம் அடுத்ததெல்லாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கூட வந்தவர் சொல்றாரு அப்படி இப்படின்றான்னு அதுக்குள்ள ஒரு பிரசனத்தை எடுத்து வச்சுட்டேன். ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் எப்ப ஆகணும்னு கேக்குறாங்க. எடுத்தா ஆருடத்திலேயே குரு இருக்காரு. சார் இவங்க என்ன அந்த ஆருடம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சார்ட்டை போட்டுட்டு நம்மகிட்ட வந்து உட்காடுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இவன்ட்ட போனா அதை சொல்லுவான், பார்ப்போம் எல்லாம் சொல்லுவான். நாங்க அப்படிலாம் வரல. அந்த நேரம் பாருங்க, ஆருடத்தின் மேல் 7 கதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது ஆருடாதிபதி புதன்,
ஆருடத்துக்கு 11ஆம் இடம். சரிங்களா? முதல்ல ஆருடாதிபதி ஆருடத்தின் மேல் இருக்கும் கிரகம். இது ரெண்டுத்தை எடுத்தாலே நம்மளால ஒரு 50% பதில் சொல்லிட முடியும். அடுத்தது ஆருடத்தை நோக்கி வரும் கிரகம் கடந்த கிரகம். 2 இருக்கு. சரியா? ஆருடத்தை கடந்து நிற்பது புதன். அவன் 10க்கு அதிபதியாகவும் போறான். ஆருடத்துக்கு 10க்கு அதிபதி. உதயாதிபதி கூடுதலா. உதயத்தை நோக்கி மேல போறதுனால நபர் நல்லா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்காரு. சரிங்களா? உதயத்தை நோக்கி புதன் போறார். சரிங்களா? உதயத்தை நோக்கி ஆருடாதிபதி போறார். அப்ப இவருடைய கேள்வி கூடிய சீக்கிரம் நல்லபடியா முடிஞ்சிடும். அந்த கேள்விக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப கூடுதலா சீக்கிரம் முடிஞ்சிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாரும் சொல்லிடலாம். இங்க செவ்வாய் வந்து ஆருடத்தை நோக்கி போகுது. சரிங்க, பாருங்க, இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். செவ்வாயுடைய காரகம் உயிர், பொருள் ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க சார், தனித்தனியா பிரிச்சுங்க. இன்னொன்னு ஆருடத்துக்கு அவர் அஷ்டமாதிபதியா. சரிங்களா? விவசாய நிலமா இருக்கும், அது மேல கேஸ் இருக்கான்னு நான் கேட்டேன் சார். ஆமான்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் விஷயமாச்சா? சகோதர அனுகூலம் இல்லாத ஜாதகம். அப்பாரு கூட பிறந்த சித்தப்பாங்க பெரியப்பாங்க தான் பிரச்சனை பண்றாங்க, கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா 8 கூடையவன் ஆருடத்தை நோக்கி வரான். அவர் மனசுல அந்த கேள்வி இருக்கு. அடுத்த கேள்வி அதான் அவர் கேட்க வர்றாரு என்கிட்ட. ஆமான்னு சொன்னார். கேஸ் இருக்கு, அதாங்க பெரிய பிரச்சனையே. அத்தை இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சுக்கிரன் வீட்டுல 8 கூடையவன் உட்காந்துருக்கு. இருக்கு, நல்லா இருக்காது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க சார்னு சொல்லிட்டேன். இப்ப முக்கியமா பூமி பிரச்சனை, பூமியால் பிரச்சனை இருக்கு அவருக்கு. ஏன்னா பூமின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஒண்ணு. அடுத்தது லேண்டுன்னு சொல்லக்கூடிய கிரகம் எம்டி லேண்டு. எம்டி லேண்டு, சரிங்களா? இடம், ஆக்குபை பண்ண இடம் அப்படின்னா புதன். புதன் வீட்டுல ஆருடம். அந்த ஆருடத்தை நோக்கி செவ்வாய் வரும். அப்ப இவருக்கு இடத்தால பிரச்சனை, விவசாய நிலத்தால பிரச்சனை, பங்கு பாகத்தால பிரச்சனை. செவ்வான்றது பங்கு பாகம், பிரிக்கிறது, கட் பண்றதுதான் செவ்வாய். கூர்மையான ஆயுதங்கள்னு சொல்லக்கூடியது. அப்ப இடத்த வந்து கூறு போடணும், விலை பேசணும், வேலி போடணும் அப்படின்ற அமைப்பு வருது. ஆனால் இப்போ வரைக்கும் கேஸ்ன்னு நாங்க போல சார், ஆனா கேஸ்ன்னு போற நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கேஸ் வருமா, இந்த ஆரோட படி வருமா அப்படின்னா வரும். ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி ஆருடத்தை நோக்கி போறார். இன்னொன்னு, இந்த ஆருடத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படுவது. ஆருடாதிபதி 11ல லாபஸ்தானத்துல நிற்கிறார். அப்புறம் இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்? இவர் நினைக்கிறத செய்வார், அதுல வெற்றியும் அடைவார் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய விளக்கம், இந்த பிரசன்னத்துல இருக்கக்கூடிய விளக்கம். சரிங்களா? அடுத்தது குலதெய்வத்தை கேட்டு தெரிஞ்சும். எப்பவுமே நம்மகிட்ட ஜாமகோல் பிரசன்னம் பார்க்க வராங்கன்னா யாரா இருந்தாலும் குலதெய்வத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 5ஆம் அதிபதி நீசம் சார். இந்த பிரசன்னத்துல 5ஆம் அதிபதி நீசம், 5ஆம் இடத்துல பாம்பு. அப்ப என்டையர்லி 5th house lord and 5th house also spoiled. 5ஆம் பாவமும் கெட்டுருச்சு, 5ஆம் பாவாதிபதியும் கெட்டுட்டான் எங்க பிரசன்னத்துல. சரிங்களா? சோ அப்ப குலதெய்வத்தை நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பெண் தெய்வம் குலதெய்வமான்னு நான் கேட்டேன். இல்ல சார், ஆண் தெய்வம்னு சொல்றேன். இல்லைங்க, பெண் தெய்வம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அவர் சொல்றாரு இல்லைங்க பெண் தெய்வம் இருக்கும், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு இல்ல, எனக்கு ஆண் தெய்வம் தான் குலதெய்வம் சொல்றாரு. அங்க பெண் தெய்வம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன் பெண் தெய்வத்தை நான் அழுத்தமா சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி நிக்கிறது கேதுவோட டிகிரியில போய் நிக்குது. அஸ்வினி 1ல நிக்குது, 5ஆம் அதிபதி. பாம்புன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏறக்குறைய தனுசை கடந்து உத்திராடத்துல போய் நிக்குது. சூரியன் சார்ந்து நான் ஒரு ஆண் தெய்வம்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப இங்க சூரியன் பலம் பொருந்தி இருக்கான்னு பாருங்க. 5ஆம் பாவத்தை கடந்து இருக்கு. ஆண் தெய்வமும் உண்டு, அவருக்கு இருக்கு. ஆனா பெண் தெய்வம் தான் அவங்களுக்கு பிரதானமா இருக்கும், அது மறைஞ்சிருக்கு. அதனாலதான் இவருக்கு வந்து இந்த பூமி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, திருமணத்துல தடை, பிரேக்கு, ஏழ்மையா தான் இருக்கார். ஒன்னும் பொருளாதாரத்துல பெரிய அளவுல இல்ல. சரிங்களா? அப்ப இந்த ஜாதகத்துல நம்ம சொன்ன விடயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆருடத்தின் மேல் அமர்ந்த கிரகம் ஆதிபத்திய காரகம் 5ஆம் அதிபதி. கண்டிப்பா குலதெய்வத்தை பத்தி ஒரு கேள்வி இருக்கும். இந்த லக்னத்துக்கு 7 4க்கு அதிபதியா இருந்து ஆருடத்து மேல இருக்கான்.
9க்கு அதிபதி உதயத்துக்கு மேல இருக்கான். சரிங்களா? அப்ப 7க்கு அதிபதி ஆருடத்துக்கு மேல நிக்கிறதுன்றதும் என்ன, 7க்கு அதிபதி ஆருடத்துக்கு மேல நிக்கிறதுன்றதும் 9க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் உதயத்துக்கு மேல நிக்கிறதுன்றது. சார் 2 விஷயம் புரியும் இதுல. பாக்கியாதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உதயத்துல நிக்கிறது முடியும். அப்ப இவர் ஒரு இஷ்ட தேவதையை வணங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மிக குறைவு. 9க்கு அதிபதி உதயத்துல இருக்கிறதாலும் ஆருடத்துல இருந்தாலும் நல்ல விஷயம். இந்த ஆருடத்துக்கு 9க்கு அதிபதி உதயத்துக்கு 5க்கு அதிபதியா போறான் சுக்கிரன் இந்த இடத்துல. சோ இரு நிலைகள்ல சுக்கிரன் நல்லவராக வந்துடுறாரு. ஏன்னா கேந்திரமா இருக்க ஆருட உதயம் வந்து கேந்திரம் பெற்ற அமைப்பு. சரிங்களா? கிளாஸ் வருங்க. ஓகேவா? ஆருட உதயம் என்பது கேந்திரமாக அமைய பெற்றிருப்பது, திரிகோணமாக அமைவது என்பது பலமே. பலம் இல்லாத நிலை அது கிடையாது. 2 நிலைகளில் இந்த ஆருட உதயம் சப்போர்ட் பண்ணிடுது. அப்போ 9க்கு அதிபதி உதயத்திலும் 4, 7க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு, இந்த குரு வந்து ஆருடத்துல நிக்கிறதுனால ஒரு லேண்ட பத்தின கேள்வி கேட்கணும், திருமணத்தை பத்தின கேள்வி கேட்கணும். அசட்ஸ் அண்ட் மேரேஜ் இது 2 கண்டிப்பா அதுல இருக்கும். அப்ப மேரேஜ்ன்றது ஒரு பிரதானமான கேள்வியா போயிடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விஷயத்தை நம்ம சொன்னோம். சார் இவ்வளவுதான் சார் ஜாம. சரிங்களா? அடுத்தது கதிர்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு நாள்ல இவரோட அந்த லேண்ட் பிரச்சனை முடியும், கல்யாணம் ஆகும்? சார் குருவுக்கு கதிர் எவ்வளவு கொடுத்துருவோம் நம்ம? 10. டைரக்டா எடுத்து விட்டுறலாம். 10 மாதம். சரிங்களா? 10 மாதம் அப்படின்னு சொல்லி 31 வயசு தான் அது ஜாதகருக்கு. 10 மாசத்துல கல்யாணத்துக்கான வழி கை கூடிடும். அப்ப இப்ப நவம்பர்ல இருக்கும். அப்ப அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ளார கை கூடிடும், உனக்கு கவலைப்படாத. ஏன் அப்படின்னா, ஏன் எப்படி கை கூடிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, உதயமும் ஆருடமும் கேந்திரமா இருக்கு. இங்க உதயாருடம் சட்டாஸ்தகமா இருக்கு, ஆருடத்துக்கு மேல குரு இருந்தா வேஸ்ட். ஏன்னா நபர் உறுதியா இருக்காரு. நபர் உறுதியா இருக்கிறதுன்றத வந்து உறுதிப்படுத்துறது இந்த உதயமும் ஆருடமும் வந்து நல்ல நிலையில அமையிறது. 2மே புதனோட வீடு, உதயத்தை நோக்கி புதன் போறதுன்றதுனால நாம, அதாவது ஜோசியர் சொல்ற விஷயத்த வர்ற கிளைண்ட் எடுத்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, ஏத்துக்குவாங்க, அதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்ற உண்மையை சொல்லக்கூடியது இந்த கேந்திர திரிகோணம் உதயாருடம் அமையும். சரிங்களா? அடுத்த நிலையில் ஆருடத்தினுடைய டிகிரி பாருங்க, 24 டிகிரில இருக்க. ஆருடம் அமர்ந்த புள்ளி 24 பாகை. நம்ம இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லிருக்கோம். 24வது பாகை என்பது உத்தரம் 3 10 டிகிரி. சரிங்களா? அஸ்தம் 3 20 டிகிரி. செவ்வாய். செவ்வாய். அஸ்தம் 4 போயிடுச்சு. சித்திரை செவ்வாய் சாரத்திலே இப்ப உட்கார்ந்துருக்கு. செவ்வாய். அஷ்டமாதிபதி சாரத்துல போயிட்டு ஆருடம் உட்காந்துருக்கு. அவருக்கு ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில. இன்னொன்னு ஆருடத்துக்கு நோக்கி 8 கூடையம் வரான். சித்திரை நட்சத்திரத்துல ஆருடம் உட்கார்ந்ததும் அஷ்டமாதிபதி ஆருடத்தை நோக்கி போவதும் இவருடைய காரண காரியங்களுக்கு எதனா ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அப்ப மெயின் பிரச்சனை, உங்களுக்கு லேண்ட் விக்கல, எங்களால விற்க முடியல, அதை பங்கு பாகம் போடுறாங்க, எங்களுக்கு உரிமையானதே பூர்வ புண்ணியத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, பூர்வ புண்ணியத்தையே கண்ட்ரோல் பண்றாங்களாம். அப்ப அவர் வந்து பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியேறி 5 மாசம் தான் ஆகுதுன்னு சொல்றாரு கிளைண்ட். அப்ப பூர்வ புண்ணியாதிபதி நீசமாகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பாம்பு உட்கார்ந்து அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடைய நட்சத்திரத்துல ஆருடம் அமர்ந்தது என்பது இந்த ஜாதகருக்கு ஒரு பய உணர்வையும் அந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தூக்குதலா கொடுக்குது. அப்ப இவருக்கு பூமின்றது வித்து போச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு வழி கிடைக்கும், அல்லது இவர் எதனா ஒண்ணு விட்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. 8க்கு அதிபதி ஆருடத்து நோக்கி வந்தா விட்டு கொடுக்கணும் சார், அவ்வளவுதான். சரிங்களா? விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா கொஞ்சம் ஓகே ஆயிடும். எதனா ஒரு 10 5 கையில கொடுத்து ஓடிக்கும், எனக்கு தேவையில்லை நீ தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி கொஞ்சம் வெளியில வந்துடுவார் அப்படின்றது அடிப்படை. ஸோ இந்த பிரச்சனை புரியுதுங்களா? ஸோ இவ்வளவு நிலைகள்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 நிமிஷம் அந்த ஜாதகருக்கு இதுக்கான விளக்கம் கொடுத்தோம். சரிங்களா? இந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் அதிபதி தான் இந்த இடத்துல அவரோட டைமே ரோல் பண்றாரு. நான் வேற எந்த பாயிண்ட்டுக்குமே போல பாருங்க. நான் ஜாமகோல் மட்டும் தான் எடுத்தேன். இப்ப இதுக்குள்ளார நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்த நேரத்துக்கான ஓரை பார்த்தேன், அப்புறம் கடிகாரம் பார்த்தேன். இது 2த்தையும் எடுத்துக்கிட்டேன் நான். சரிங்களா? அது அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும், அதை நம்ம இதுல மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜாமகோல் மட்டுமே சார் 90% உங்களுக்கு கிளைண்ட்டை திருப்திப்படுத்தும்னா இதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஜாமகோல் மட்டும்
சரிங்களா? இப்ப இங்க இங்க வந்து வெரி சிம்பிளா பாருங்களேன், வெரி சிம்பிள். உதயம் ஆருடம் ரெண்டுமே புதன் வீடு. புதன் வலுவில்லாம இல்ல, கவிப்பதிபதியா போறான், 5க்கு அதிபதியா இருந்து அவனே நீசமாக போயிட்டான். அதனாலதான் வழக்கு இப்போ வரைக்கும் போடலன்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. 6க்கு அதிபதியா இருந்து கவிப்பதிபதியாவும் இருந்து அங்க நீசமா போறாரு சனி. அதனாலதான் வழக்குன்ற ஒரு சினாரியோக்குள்ள நாங்க இந்நேரம் போல. ஆனா வழக்கு வரும், நீ போடுவ அப்படின்னு சொன்னான். ஏன்னா 8க்கு அதிபதி ஆருடத்தை நோக்கி போறான். ஆருடம் உட்கார்ந்து இருக்கிற டிகிரியே 8 டிகிரி. 8ஆம் இடம் என்பது ஆபத்து. 8ஆம் இடம் என்பது சுயநினைவு இல்லாது. 8ஆம் இடம் என்பது அடாவடிதான். 8ஆம் இடம் என்பது தாக்குதல் செய்வது, மறைபொருள், ஏமாற்றுவது. அப்ப அவன் சாரத்தை போயிட்டு டிகிரி ஆருடம் வாங்குதுன்னா இவர் விக்ரஸா இருக்காரு கிளைண்ட். சரிங்களா? விக்ரஸா இருக்காரு அப்படின்னா அந்த ஆருடத்தை வந்து கவிப்பு கவிக்குது, இல்ல ஆருடத்து மேல கவிப்பதிபதி இருக்காரு அப்படின்னா அவர் கண்ட்ரோல் ஆயிடுவாரு. அப்படியே சும்மா பேசிட்டு இருப்பாரு, தவிர செய்ய மாட்டாரு, செயல்ல ஒண்ணு இருக்காரு. ஆனா ஆருடாதிபதி லாபம் ஏறி பாதகாதிபதி ஆருடத்துக்கு மேல உட்காந்து ஸ்ட்ரைட்டா 8 ஆருடத்தை நோக்கி போறான். அவன் ஜாரத்தையே ஆருடம் டிகிரி. சோ அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. நான் விட மாட்டான் சார். அப்ப பூர்வ புண்ணியம் இந்த இடத்துல கெடுதுன்றதுக்கான ஆதாரம் 5க்கு அதிபதி நீசமானது, 8 ஆருடத்தை நோக்கி செல்வது, 8 சாரத்தை ஆருடம் பெறுவது. கல்யாணம்ன்ற கேள்வி பிரதானமா 7 போய் இங்க உட்கார்ந்தது. இப்ப கல்யாணம்ன்றது அங்க வந்துச்சு. இதெல்லாம் பிரேக் ஆகுது எனக்கு, ஏன்னா பாதகாதிபதியா இருக்கான் குரு இந்த ஆருடத்துக்கு. சோ இத்தனை சினாரியோ வந்து அதுல இருக்கு, இத்தனை காட்சிகள் வந்து அந்த இடத்துல பொருளாக்கப்படுது. இவ்வளத்தையும் நம்ம ஆய்வு பண்ணணும்னா கட்டாயம் பண்ணணும். சார் ஒரு ஆருடத்துல 4 பதில் சொல்ல முடியும். கண்டிப்பா அந்த 4 பதிலும் அந்த கிளைண்டோட மனதில் இருந்தே தீரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. பதில் இருக்கும், அது வலுவா இருக்கான்னு பார்க்கும். இப்ப ஆருடாதிபதி பலமற்ற நிலை கிடையாது, நல்ல நிலை தான், லாபஸ்தானம், உதயத்தை நோக்கி போறான், உதயாதிபதியாவும் இருக்கான். இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான், நீச கிரகம் ஆருடத்துக்கு மேல இருந்தாலும் கவிப்பதிபதி ஆருடத்துக்கு மேல இருந்தாலும் நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் கிளைண்ட் கேட்டுக்குவாரு. அங்க செயல்ல ஒண்ணு இருக்காது, கேள்வியும் வீணாகூடும். இதேதான் உதயத்துக்கும். உதயாதிபதி நீசம் பெற்றாலும் அதேதான், உதயத்துல நீசக்கோள் இருந்தாலும் அதேதான், உதயத்துல கவிப்பு கிரகம் இருந்தாலும் அதேதான். சரிங்களா? 8 ஆருடத்தை நோக்கி போறதுனாலதான் இவர் ஊர் விட்டு 8 போய் நிக்கிறார், வம்புக்கு தயாரா நிக்கிறார். சரிங்களா? கூட வந்தவர் தான் நிறைய விஷயத்த மேட்ச் பண்றார். நம்ம வந்து வந்துட்டாங்களேன்றதுக்காக நம்ம அந்த ஆர்வத்தை எடுத்து நம்ம பதில் சொன்னோம் தவிர, இது நல்ல உங்களுக்காக எடுத்து வச்ச லெசன் இது. இந்த ஆர்வத்துல இருந்து, உதயத்துல இருந்து, இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல இருந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ரெக்கார்டிங்ல தான் சார். புரியுதா சார்? இது வந்து உத்தம பிரசன்னமா அதம பிரசன்னமா சார்? சக்கரமணி சார். இல்ல, உதயத்துக்கு ஆருடம், உதயத்துக்கு ஆருடம் 4 இருக்கு, அது உத்தம பிரசனம் தான் சார். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், உண்மை சார். ஆனா இதுல நான் நினைச்சிட்டேன்னா, நீங்க 8 வர்றதுனால யாராவது வந்து அதம பிரசன்னம் சொல்லிட போறீங்க. மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயம் ஆருடம், இவர் மனதில் காரியத்தை செய்வார். உதயாதிபதி ஆருடாதிபதி 2 பேரும் தன லாபத்துல நிக்கிறான். உதயாதிபதியா இருந்து 2 இல்ல, உதயத்தை நோக்கி போறான். ஆருடாதிபதியா இருந்து லாபத்துல. அப்ப இவர் நினைக்கிற காரியத்தை செய்து தருவார், அதுல மாட்டுக்கிறதே. சூப்பர் சார். ரைட், அடுத்தது கொஸ்டின்ஸ் வாங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் வரிசையா வாங்க. சந்தியாமா சொல்லுங்க, இன்னுமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, உதயத்தை ஆருடத்தை பார்க்கும் கிரகம், அதையும் எடுத்துக்கலாமான்னு கேட்கலான்ட்டு தான். கடந்த கிரகம் நோக்கி வரும் கிரகம். ஒரு 5 நிமிடத்துக்கு பிளானட்டரி பொசிஷன் மாறுது, ஆருடம் மாறுது. இல்லப்பா, நல்லா புரிஞ்சிச்சு. நான் எழுதியிருக்கேன், நீங்க சொன்னதெல்லாம் எழுதிருக்கேன். பார்வையெல்லாம் நீங்க பார்வை உள்ளார உள்வட்ட கிரகங்கள் நான் ஒரு வகுப்பாவே தரேன். அது வந்து இன்னும் நான் உள்வட்ட கிரகத்துக்கு எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்றது அதுல ஒரு விதி உண்டு, இல்லைன்னா மறுக்கல எடுப்போம். டிரான்சிட் பொசிஷன்ஸும்
ஆறுடமும் சேர்றது அப்படின்றது அதிசயம் தான், சும்மா கிடையாது. சரிங்களா? அதுக்கான ரூல் வேற மாதிரி இருக்கு. அதை நான் மேட்ச் பண்ணி சொல்லிக்கிறேன், கண்டிப்பா சொல்லிக்கிறேன். இதுல சரி. இந்த பிரசன்னத்துல இதுக்கான இன்னைக்கான கிளாஸ்ல மட்டும் சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா, புரிஞ்சுதுப்பா சார். அவன் இடத்த பற்றி காலி இடங்கிறது இப்பதானே சொன்னீங்க, மனையை சொன்னீங்க. குரு அங்க இருக்கு, ஆறுடம் அங்க இருக்கிறதுனால ஆமா. செவ்வாயை நோக்கி வர கிரகம் இது கரெக்டா புரிஞ்சுதுப்பா. இப்போ உதயத்துல சுக்கிரன் இருக்கானே, உதயத்தை நோக்கி புதன் வர்றதுனால அதையும் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாம். சிலர் உதயத்தை மட்டுமே பிரதானப்படுத்தி ஒரு திருமணம் சார்ந்த உதயத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இப்ப கல்யாணம் ஆகலையானு அப்படி எடுத்துக்கலாமா? இருந்தா எங்க வேணாலும் கை. டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப் மார்ல தான் வச்சு பார்க்கணும், இல்ல முதுகுல கூட வச்சு பார்க்கலாம். சரி. இப்போ நம்ம குரூப்ல எல்லாரும் உதயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் உதயம் தானே சொல்றாங்க, அதுக்குதான் கேட்கும். ஆறுடம் ஆறுடம் கேள்வியாளர் இருப்பது ஆறுடம், அது சரி. ஆறுடம் தான் மெயின். கேள்வி பலமா இருக்கா, கேள்வி பட்சத்துல உதயம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஆறுடத்துக்கு அதான் கேந்திர. உதயம் என்பது வந்திருக்கக்கூடிய கேள்வியாளரையும், ஆறுடம் என்பது கேள்வியையும் குறிப்பது. அதான் சொல்லிருக்கீங்களேப்பா, ஏற்கனவே சொல்லி. ரெண்டும் தேவைதான். புரியுது. நல்லா கண்ணன் சார். நன்றி. சார் லேட்டா தான் வந்தேன். இந்த பிரசன்னம் புரியுது இல்ல? சுந்தர் சார். சார் நீங்க சொல்றது கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார். நெட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால சரியா விட்டு விட்டு வருது. நான் உங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சார். ஓகே ஓகே, தெரிஞ்சுங்க. ரெக்கார்டிங்ல தான் இருக்கு, போடுறேன். ஓகே சார். தினேஷ். வணக்கம் தினேஷ், சொல்லுப்பா. கேட்டுட்டுதான் இருக்கேன், வெளியில இருக்கேன். ஓகே அண்ணா. ஓகேப்பா, நான் அப்புறமா பேசுறேங்க. ஓகே வணக்கம். ஓகேப்பா, நன்றி. மோகன் சார், மோகன் நடராஜன் சார், வணக்கம். கீர்த்திவாசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இதுல ஒரே ஒரு சந்தேகம் தான். செவ்வாய் வந்து 3வது அதிபதியா வருவார், 3வது இடத்து அதிபதியா வருவார் விருச்சிகம். ஆமா, 3ங்கிறது முயற்சி அப்படின்னு போறீங்க. அதாவது அஷ்டமாபதியும் ஒத்துக்கிறேன், அஷ்டமாதிபதிக்கு பல இது அதிகம், பவர் அதிகம்ன்றது ஒத்துட்டு கேட்கிற வார்த்தை 3வது அதிபதியாக வர்றதுனால அதனால எதனா இம்பாக்ட் இருக்கும். அதான் சார், அதாவது நம்ம கிட்ட சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, பங்காளியால பிரச்சனை. 3ஆம் இடம் பங்காளி, ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப அவர் பாருங்க, அந்த 3ஆம் இடம் அப்படின்றது விருச்சகம். குறிப்பா நான் கேட்டேன், விருச்சகன்றது நீர் ராசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நீர் ராசி, 3ஆம் அதிபதினு சொல்றோம். அதே மாதிரி மேஷம்ன்றது நெருப்பு ராசி. இந்த இடத்துல வீடும் சம்பந்தப்படுது, விவசாய நிலமும் சம்பந்தப்படுது. ரெண்டுமே பிரச்சனையில இருக்கு. பூர்வீக வீடே இவங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க சார். இந்த கிளைண்ட சொன்னீங்க வெளியே அனுப்பிட்டாங்க. ரெண்டாவது, சொந்த பெரியப்பா சித்தப்பாராலே வந்து அந்த நிலம் வந்து பங்கு போடக்கூடாது, பங்கு கேட்கறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பதில். அப்ப 3ஆம் இடம்ன்றத நீங்க பங்காளின்னு எடுத்துக்கலாம். ஆனா முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்றது பாக்குற முயற்சி இருக்கும், இருக்கு முயற்சியும் இருக்கும், போர்க்குணம் இருக்கும், எதிர்நீச்சல் போடக்கூடியது. அதாவது கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, வீரியம், வெற்றி, விஜய, இத மாதிரி நிறைய பேர் இருக்கு 3ஆம் இடத்துக்கு. ஆனால் ஆதிபத்திய ரீதியாக ஒரு கிரகம் முதல்ல தீய பலனை செய்யதான் ட்ரை பண்ணும். கன்னியா லக்னத்துக்கு, கன்னி ஆறுடத்துக்கு முதல்ல அவன் அசமாதிபதி. அப்ப அவன் தீய பலனை செய்யறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணுவான். அப்ப தீய எண்ணங்களை உள்புகுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளை அந்த கிரகம் செய்யும்ன்றது இதுல விதி. அதுவும் செவ்வாய்
ஆமா, அதுதான் அதுல இருக்கக்கூடிய ரூல். செவ்வாய் வந்து அதாவது இப்ப குருவே அஷ்டமாதிபதியா வந்தா அதனுடைய பலன் வேற கொஞ்சம் மாறும். மாறும். இந்த செவ்வாய் அப்படிங்கறதுனால அதனுடைய வீரம் பவர் அதிகமா இருக்கும், பவர் அதிகமா உத்வேகம் இருக்கும். அதிகமா இருக்கும். அதுதான் அந்த இடத்துல நைசர்கிக பாவர்னு பேரு. இந்த சனி செவ்வாய்க்கெல்லாம் ஆமா, இயற்கையா பாவ கிரகம், ஆனா லக்னத்துக்கு சுப கிரகமாவே இருந்தாலும் அந்த ஆங்கிள் அந்த கிரகத்தினுடைய கேரக்டர்லயே தான் அந்த விஷயத்தை அணுகுவாங்க. சிலர் வந்து லக்னத்துல செவ்வாய் இருக்குன்னா குழந்தைகளை முரட்டுத்தனமா கிள்ளி கொஞ்சுவாங்க. அது வீர்னு கத்தனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன அது மாதிரி அந்த அவன் நம்ம அன்பாதான் அதை தூக்குவான். அது கொஞ்சம் ஹார்டா அதை வந்து ஹேண்டில் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிரகத்தினுடைய குணம் எப்படி இருக்கோ அது மாதிரி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அஷ்டமாதிபதி குருவாவே இருந்தாலும் அது அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் சார் ரியல். சூப்பர் சார். ஓகே சார், நன்றிகள் சார். மூணாம் அதிபதி செவ்வாய், அவரே 8ஆம் அதிபதி. 3, 8 இதுல 8ஆம் அதிபதி தான் மோர் பவர்ஃபுல் தேன் 3ஆம் அதிபதி அப்படின்னு என்னுடைய எண்ணம். ஆமா சார். ஏன்னா கன்னியா அதனாலதான் முதல்ல அந்த 8ஆம் அதிபதி வேலை செய்யுது. ஆமா, 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஆனா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான் பலம். இன்னொரு விளக்கம் சொல்றேன் பாருங்களேன். இதே கும்ப லக்னம் கும்ப ஆருடமா இருந்து புதன் 5ஆம் அதிபதியை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ராஜயோகாதிபதி சனிக்கு நட்பு கிரகம். லக்னாதிபதி அது திரிகோணஸ்தானம் ஆயிடுறது 5ஆம் அதிபதி. ஆமா, 5ஆம் அதிபதி திரிகோணஸ்தானம்னா அதான் முதல்ல எடுக்கணும். திரிகோணஸ்தானத்தை தான் முதல்ல எடுக்கணும். அஷ்டமாதிபதி 2வது திங்க்ல தான் அஷ்டமாதிபதி. அங்க வந்து புதன் நிலை கொடுத்து புதன் வக்கரமாகி போச்சுன்னா அஷ்டமாதிபதி ஆயிடுவான். நேர்கதியில இருந்தானா 5ஆம் அதிபதியா இருப்பான். இதுல வந்து நிறைய பேர் வேற மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து பராசர ஓரையில வந்து கொடுக்கப்படும். பராசர ஓரையில அந்த விதி எல்லாம் கிடையவே கிடையாது. டிகிரி வைஸ் வந்து கன்னிக்கு பக்கத்துல இருக்குன்னா 8ஆம் அதிபதியா வேலை செய்வான்னு சிலர் சொல்றாங்க. அப்படியா சார்? அந்த லக்னத்துக்கு அவன் சுபகிரகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னம் இதான் லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுபர் அசுபர்னு 2ஆ பிரிச்சோம்னு நீங்க. அதுக்கு பிறகுதான் பலன் அப்படின்றத நம்மளால கைட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சூப்பர். அதான் சார், இதான் இந்த மாதிரி தான் கேட்கணும் கேள்வி. அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். ஓகே, நன்றிகள் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. சார். அப்புறம் அம்மா சொல்லுங்க. தீபாலட்சுமி அம்மா வாங்க. வணக்கம் சார். சார் சார்ட் படி பாத்தீங்கன்னாக்கா உதயமும் ஆருடமும் வந்துட்டு புதன் வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு புதன் வீட்டுல இருக்கும் பொழுது அந்த இது வந்துட்டு அவங்க இது இடத்த வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்க. ஆனா ஃபியூச்சர் பாத்தீங்கன்னாக்கா உதயத்தை நோக்கி புதன் வருது, அந்த இடம் கிடைக்க சான்சஸ் வருது. அதே மாதிரி ஆருடாதிபதி வந்து செவ்வாய் சாரோ செவ்வாயும் நோக்கி வருது. அப்போ வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இடம் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஃபியூச்சர்ல இடம் கிடைக்கும். செகண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா உதயத்திலயும் சுக்கிரன் இருக்கு, ஆருடத்துல குரு இருக்கு. அப்போ திருமணத்துக்கும் அவங்க கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அப்போ வந்துட்டு அதாவது இவங்களுக்கு வந்து தற்சமய பிரச்சனை இருக்கு, ஆனா ஃபியூச்சர்ல வந்துட்டு அது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். கண்டிப்பா. அதுதான் வந்து உத்தம பிரசனம் சக்கரபாணி சார் சொன்னார். அதாவது சரி, இப்ப இன்னொன்னு வந்துட்டு நம்ம வந்து லக்னம் போட்டிருக்கோம் இல்லையா? லக்னம் வந்து கும்பத்துல இருக்கு. அப்ப வந்து 5, 9 அப்படி பார்க்க கூடாதா? உள்வட்டத்துக்கு இப்போதைக்கு போகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இல்ல வெளிவட்டத்துக்கே சொல்றேன் சார் நானு. இப்ப லக்னத்துல இருந்து உதயத்துக்கு வந்து சுக்கிரன் இருக்கு, 5ஆம் இடம். 9ஆம் இடம் பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு திரிகோணத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு. கரெக்ட்டுங்களா? உதயத்துக்கு 5ல செவ்வாய். உதயத்துக்கு 5ல செவ்வாய் இருக்கு. இது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உதயம் இருக்கு, உதயத்துக்கு சுக்கிரன் இருக்காரு. அப்ப வந்துட்டு இடம் வீடு ரெண்டுமே கவர் ஆயிடும். அப்படி கரெக்ட்டுங்களா? இல்ல மன்னிக்கணும், இந்த ஜாமக்கோல் பாக்கச்சு நம்ம லக்னமே தொடக்கூடாது. நம்ம ஜாமக்கோல்ல நமக்கு உதயம் ஆருடம் தான் முக்கியமே தவிர லக்னத்தை தொடக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. ஆமா, லக்னம் நீங்க உள்வட்டத்துக்கே போகாதீங்கன்ற அதுக்குதான். நீங்க எப்போதைக்கு உள்வட்டத்துக்கு போகாதீங்க. நான் வந்துட்டு லக்னத்தை வச்சுக்கிட்டு வெளிவட்டத்துலதான் சார் வந்துட்டு அந்த ஆருடத்துக்கு இது உதயத்துக்கும் அந்த செவ்வாய் 5, 9 பாக்குறேன் நானு. திரிகோணமா பாக்குறேன் நானு. இல்லைங்கம்மா, இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது அது நீங்க சொல்றது டிரான்சிட்ல அந்த நேரத்துக்கு வந்த லக்னம். அது அந்த லக்னத்தை நீங்க எடுக்கவே கூடாது. ஜாமக்கோல் ஆருடம் பாக்குறோம்னா உதயம், ஆருடம், கவிப்பு இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு கிரகங்களை எங்க வெளிவட்ட கிரகங்கள் எங்க இருக்கு, அது ஆருட உதயத்துக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அல்லது அன்சப்போர்ட்டா இருக்கு இப்படின்றத மட்டும் கனெக்ட் பண்ணீங்கன்னா பதில் எடுத்துடலாம். அப்போ வந்து உதயத்தை தான் நம்ம 1ன்னு வச்சுக்கணும் எப்போதுமே. ஆமா, உதயம் என்பது நபர், ஆருடம் என்பது நபரின் கேள்வி. அப்ப உதயம் வந்துட்டு 1ஆம் இடம். ஆமா, சரி. உதயத்துக்கு ஆருடம் 6 8 போக கூடாது.
ஓகே சார். அது கெடுதல். கெடுதல் இல்ல, அது அந்த கேள்வி நிறைவேறாது. நடக்காது. ம். அந்த நபரால அந்த கேள்வியை அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் அந்த தட்டாஸ்தகமா போறது. ஓகே சார். நீங்க தான் உதயம், நீங்க உங்க மனசுல இருக்கிறது ஒரு கேள்வி, அது ஆருடம் அமையுது. கேட்கிற நேரத்துக்கே அந்த ஆருடம் உதயத்துக்கு 6 போயிடுச்சு ஆருடம் அப்படின்னா உங்களாலேயே அந்த கட்டத்தை அடைய முடியாது. வெற்றியினுடைய இது கம்மி, சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, அளவீடு கம்மி. இப்ப அவங்களுக்கு வீடும் இடமும் கிடைக்குதுன்னாக்கா உதயத்துல சுக்கிரன் இருக்காரு, அப்புறம் வந்துட்டு உதயத்துல இருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அப்ப நிலமும் இடமும் வந்துட்டு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஆமா, அப்படிதான். எஸ், அந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அவங்களுக்கு. அப்படிதான் பண்ணணும். அது கொஞ்சம் கடுமையா போராடணும். ஏன்னா அஷ்டமாதிபதி உதய ஆருடத்துக்கு போராடல, போராடி கிடைக்கும். நான் அதுக்குதான் சொன்ன முதல்ல, அதுல வந்து நீங்க வந்து எடுக்கும்போது உயிர் பிளஸ் காரகம், உயிர் காரகம் பொருள் காரகம் ரெண்டா பிரிச்சுங்க. அதாவது ஒரு பிரசனம் எடுக்கும்போது ஆருடத்தின் மேல் அமர்ந்த கிரகமாக இருக்கட்டும், உதயத்தின் மேல அமர்ந்த கிரகம் நோக்கி வர கிரகமா இருக்கும். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டா பிரிச்சுங்க. உயிர்காரகம் பொருள்காரகம் ரெண்டா டிவைட் பண்ணிடுங்க. இப்ப இங்க சகோதரர் ஆயிரத்து 8 குடையவனா போறான் 10 பால். அதே மாதிரி லேண்ட் அப்படின்னு வந்து பூமின்னு அப்படின்னு வந்து அவனே 8 குடையவனா போறான் செவ்வாய். சோ என்ன ஆருடம் கண்ணில உட்காந்து 8 குடையவனா போய் செவ்வாய் என்ன பண்றான், ஆருடம் நோக்கி வரான். குறிப்பா 2ல உட்காந்துருக்கான், குடும்பஸ்தானத்துல. இடத்தால குடும்பத்துல பிரச்சனை உண்டு, மன உளைச்சல் உண்டு, சரிங்களா? அஷ்டமாதிபதியா இருந்து ஆருடத்தை நோக்கி போறான். இந்த இடம் ஒரு கிடைக்குமா அப்படின்னா, இது கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நாங்க எப்படி உறுதிப்படுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆருட அதிபதி பலமா இருக்கும், ஆருடத்து மேல இருக்கிற கிரகம் பலமா இருக்கும். அடுத்ததாக ஆருடத்தை நோக்கி வர்ற கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகம் ஆருடத்துக்கு யாருன்னு பார்க்கணும். கொஞ்சம் இவர் போராடிதான் அந்த இடத்தை அடைவார். ஏன்னா 8 குடையவனா போயிட்டான், ஆருடத்துக்கு மேல குரு உட்கார்ந்துருக்கான். இவர் நல்ல முறையில அணுகுனாலும் பாதகாதிபதியா இருக்கிறதுனால கஷ்டப்பட்டுதான் அந்த இடத்த ஒரு அடையணும். ஏன்னா 4 கூடவனா போறான், இந்தா போ வச்சுக்க அப்படின்னு அசட் 4ஆம் இடம்ன்றது அசையா சொத்து. என்ன ஏதாவது இல்லைன்னு இருந்தா நீ வச்சுக்கன்னு சொல்ற மாதிரி நம்ம பாரதத்துல வந்து கிருஷ்ணர் கேட்பாரு, ஒரே ஒரு தெருவாது கூடுன்னு கேட்பாரு போய் கடைசியில. அந்த மாதிரி இவங்க அனுபவம் இந்த நபரை உண்மையான பங்கு பாகம் பெற்ற அமைப்பாகவே இருந்தாலும் கூட, இவர் மேலாம் அந்த அசட்ஸ் லேண்ட் எல்லாம் இருந்தாலும் கூட பிரச்சனைகள் வலுவாதான் இருக்கும். ஏன்னா அட்டமாதிபதியா இருந்து செவ்வாய் ஆர்வத்தை நோக்கி அவங்க கொடுக்கறதா அவர் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், ஆனா கிடைக்கும். இதான் இதுக்கான பதில். ரொம்ப கவனமா ரொம்ப சென்சிட்டிவா அணுகக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார். டைரக்டா நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி 5-4 விஷயத்தை கனெக்ட் பண்ணலாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, கிளைண்ட்டையும் கன்ஃபியூஸ் ஆக்கிடுவீங்க, நம்மளும் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். உதயம் ஆர்வம் கல்வி தான் மெயின் ஸ்ட்ரக்சர். நன்றி. அடுத்தது வேற யாரு பேசுறீங்க? நீங்களே பேசுங்க, நான் கூப்பிட்டா நீங்க யாரு மைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. நீங்க டிஸ்டர்ப் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இவங்களுக்கு 2 குலதெய்வம்னு சொன்னீங்களா சார், அந்த பாயிண்ட் மட்டும் இன்னொருக்க வேலை. 2 குலதெய்வம் சொல்லவே இல்லையா? பெண் குலதெய்வம் பிரதானம்னு சொன்னீங்க, ஆண் குலதெய்வமும் அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 5ஆம் இடத்துல பாம்பு, 5ஆம் அதிபதி நீசம். இங்கேயே அவன் குலதெய்வத்தை தப்பாதான் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுங்க. அடுத்தது உதயத்துக்கு 5ஆம் அதிபதி கேது சாரத்துல சனி வந்து அலிகிறது, சரிங்களா? சனி வந்து அலிகிறது, அது அசுனி சாரம். கேது ஆல்சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிழல் கிரகம். அப்ப குலதெய்வம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஒண்ணு, இல்லைன்னா குலதெய்வம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடலாம். இததான் ஜோதிடத்துல நம்ம இப்படி சொல்றோம். இன்னொன்னு, அது செவ்வாயோட வீடு, செவ்வாய் சுக்கிரன் வீட்டுல உதயத்துல சுக்கிரன் இருக்கு. உதயத்துக்கு 5ஆம் அதிபதியாவும் சுக்கிரனா இருக்கான். சோ பெண் தேவதை குலதேவதையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உனக்கு குலதெய்வம் தெரியலன்றது உண்மை. அடுத்த கேள்வி, உங்க குலதெய்வம் வந்து ஆண் தெய்வம் தப்பா சொல்றாங்கன்னு எனக்கு புரிஞ்ச பிறகு ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு அத்தை உண்டான்னு கேட்டேன்.
ஆமான்னு சொன்னாரு. சரிங்களா? ஆமான்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சொன்னோம்னு நான் சொல்றேன் பாருங்க. அத்தை என்பது உயிர்காரகத்தில் சுக்கிரன். சரிங்களா? உயிர்காரகத்துல அத்தைனா சுக்கிரன். சரிங்களா? இன்னொரு ஆங்கிள் உயிர்காரகத்துல போயிடுச்சுங்களா, பொருள் காரகத்துல வீடு. இவர் வந்து உட்கார்ந்தவனே அசத் பத்தி பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, பூர்வீகத்துல இருக்கிற வீடுதான் சார் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. அப்ப அத்தையும் பிரச்சனை தான் அது. கல்யாணமும் ஆகல. அப்ப பெண் தேவதை குலதெய்வம் உனக்கு அது தெரியும். அவ்வளவுதான் பதில். நீங்க தான் கனெக்ட் பண்ணணும். இல்ல ரொம்ப எளிமைதான், ரொம்ப கடினமாலாம் நான் எதுவும் சொல்லல. நம்ம போற வழியில போர்டை பார்த்தா ஊருக்கு போற வழி தெரியும். போர்டை விட்டுட்டு போறவன்ட வழி கேட்டனா மாத்தி விட்டுருவாங்க. சார் இந்த பக்கம் போகாதீங்க, இப்படி பண்ணா கம்பம் போறது போல கம்பம் முட்டு போய் தான் உங்களுக்கு கும்பிடுது. அந்த மாதிரி ஆயிடும். நல்லது, நன்றி. வேற யாராவது பேசுங்க சார், என்ன மடக்கு வேலி கொடுங்க. இல்ல சார், வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு, நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். சரி சரி. நான் முழுமையா கேட்டுட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நடுவில் வேற நீங்க இந்த சிஆர் வேற சேர்த்து விட்டுருக்கீங்க. ஏகப்பட்ட ஜாதகம் டெய்லி வருது, நல்ல டிஸ்கஷன்ஸ் நடக்குது. ஆமா, ரொம்ப அருமையா இருக்கு. சாரி, நான் கேமரா ஆஃப் பண்ண பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நான் கேட்கிறேன் சார், ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். உதயம் அவரோட எப்படி இது பண்றது, கேள்வி யாரு, கேள்வியை எழுப்பக்கூடிய நபர் யாரு, கேள்வி என்ன, அதோட உயிர்காரத்தை எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நான் டேட்டஸ் கேட்டேன். அதுல இன்னொரு பாயிண்ட் சார், கன்னி ஆருடமா விழுது இல்லையா, கன்னி ஆருடன்றது இதை நீங்க இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஆனா காலபுருஷனை ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஜோடியாக் அப்படின்றதும் ரொம்ப தேவைதான். ஜோடியாக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்னி ஆருடன் வந்துட்டாலே கண்டிப்பா லேண்ட் பத்தின கேள்வி இல்லாம போக மாட்டான் கிளைண்ட். மனை, லேண்டு, எம்டி லேண்டு, தாய் மாமன் உறவு, கடன், வழக்கு சம்பந்தமான, நோய் சம்பந்தமான கேள்வி இல்லாம அந்த நபர் அங்க நகரவே மாட்டான். அவன் வாயில இருந்து தானா வந்துடும். அவனே வந்து 6ஆம் இடத்தோட அம்சமா சொல்றீங்க. ஆமா, ஆருடன்றது கண்ணில இருக்கு சார். நீங்க ஜோடியாக்கும் ஒரு ஆங்கிள் வச்சுக்கணும் ஓரமா. ஆனா ஜாமக்குழுக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் அது நம்ம எந்த கேள்வியிலையும் இல்லைன்ற பட்சத்துல கடைசியில கவிப்பு அதிபதி எங்க இருக்கிறோ அந்த பாவத்தையும், கவிப்பு எங்க இருக்கோ அந்த பாவத்தையும் நம்ம கேட்போம். இங்க பாருங்க, ஆருடத்து கவிப்பு 6ஆம் இடத்துல இருக்கு. காலபுருஷ தத்துவனுடைய 6ஆம் இடமா கன்னி வர்றதுனால, கன்னிங்கிறது புதனுடைய அம்சங்கள். அதாவது மாமன், தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விவரம் வரும் இல்லையா? அதுல வந்துருச்சு. அதை நான் கேட்டேன். இப்ப ஒரு தாய்மாமனுடைய சேவிங்ஸ்ல தான் இருக்காரு, போய் உட்காந்துருக்காரு. அவங்களுடைய இடத்துல தான் உட்காந்துருக்காரு. கேள்வியே அங்கதானே இருக்கு, ஆளே அங்கதான் உட்காந்துருக்காரு. சொல்லிட்டாரு, ஆமா தான் சார், எங்களுக்கு வந்து இப்ப இடம் வாங்கி இடத்துல இது பண்ணி தூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உட்காந்துருந்தது ஒரு 10 நிமிஷம் தான். ஆனா ஒரு 5 கேள்வி சென்சிட்டிவா இருந்து 5 கேள்விக்கும் பதில் கரெக்டா இருக்கும். ஓகே சார், வேற யாராவது? சார் வைத்தியலிங்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த 6 இடத்துக்கு 6ல வந்து கவிப்பு உட்கார்ந்ததோட அது அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுங்களா? சார், கவிப்புன்றது பொதுவாகவே ஆழ் மனதை சொல்லக்கூடியது. அது சனி வீடு. சரிங்களா? கவிப்புன்றது ஒரு விஷயத்தை நெகட்டிவ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இவர் வழக்கு போடுவார். கண்டிப்பா வழக்கு போடணுன்ற எண்ணம் இவருக்குள்ளார இருக்கு. இறுதி எண்ணம் அதான் இருக்கும். உள் எண்ணம் வழக்கு போட்டாதான் வேலைக்கு ஆகுன்ற எண்ணத்துல தான் அவர் இருப்பார். கண்டிப்பா இருப்பார் சார். இது எடுத்துக்கணும். அதுதான் கேட்டேன், ஏன்னா கவிப்பை பத்தி இதுல நீங்க எடுக்கவே இல்லை. இது வரலாம் சார். என்ன தெரியுங்களா, உங்களுடைய ஆழ் மனது, உள் மனது, ஆருடன்றதுன்றது கேள்வி. ஆனா உங்களுடைய ஆழ் மனம் என்பது கல்வி. சரிங்களா? அதுதான் உண்மையான பதில். அங்கதான் இருக்கு உங்களுடைய ரகசியமே. கவிப்புன்றது ரகசியம். சரிங்களா? எடுத்துக்கணும். நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பிரசன்ன கிளாஸ்ல கூட பாருங்க, இந்த பாயிண்ட் சொல்லிருக்கோம். இதுல எடுக்கல, நீ கவி பத்தி எடுக்கலீங்களா? தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. நல்லது. எனக்கு ஒரு கேள்விப்பா. இப்ப கேஸ் போட்டா எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நம்ம எப்படி உதயத்தை நோக்கி வரோம், நல்லா புரிஞ்சுங்க. கேஸ் வந்து முடிவு போடுறதுன்றது வந்து 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் எத்தனாவது வரும்?
6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் வந்து 2ஆம் இடமா? 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் எனக்கு டக்குன்னு சொல்ல வராதுப்பா. 6க்கு லாபம்ன்றது 4ஆம் இடம் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா 6ஆம் இடத்தை நசுக்கக்கூடியது 6க்கு 6. 6க்கு எதிரி. 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் இது. அதையும் பார்க்கணும். 6ஆம் சரி. சரிங்களா? 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் 12ஆம் பாவம். அதான் புதன் வருது. புதன் வர்றான். இடத்துக்கு 6ஆம் இடம் 11ஆம் இடம். 11ஆம். சரிங்களா? அப்ப அவருடைய வெற்றின்றது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இப்படிதான் கனெக்ட் பண்ணணும் சார். இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். எப்ப சார் என் கேஸ் வெற்றி அடையும்னா 11ஆம் இடத்துல புதன் நிக்குது. புதனுக்கு நீங்க கதிர் எடுத்து பாருங்க, கரெக்டா இருக்கும். சரி புரியுதுங்களா? 1. 2வது விஷயம், 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம். இங்க பாருங்க, 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் வலுவா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எதிரி தான் ஜெயிப்பான். அப்ப 4ஆம் இடம் வலுவா இருக்க கூடாது. தெளிவா போடணும் கேஸ் போடும்போது. அப்ப கண்டென்ட் எல்லாம் கிளியரா இருக்கணும். 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் தனுசு. சார், பொதுவா 4ஆம் இடம் வலு அப்படின்னா அவங்க வழக்குகளை வந்து தேவையில்லாம இன்வால்வ் ஆகக்கூடாதா? ஆமா சார், 6ஆம் இடம் வலுக்கவே கூடாது ஒரு ஜாதகத்துல. என்ன கேட்டீங்க, 6ஆம் அதிபதியோ 6ஆம் பாவமோ வலுத்துச்சுன்னா நோய் வழக்கு இல்லாமல் அந்த ஜாதகர் வாழ்வது சிரமம். என்னன்னா தசாபுத்தி நடைமுறையில இருந்ததுன்னா சொல்றேன். தசாபுத்தியே வரலன்னா மகிழ்ச்சி. தசானா நீ இப்ப ஒருத்தர் கேட்கறாரு, எங்க சார் 5ஆம் அதிபதி சார் நல்லாவே இல்லைன்னா, அவன் 5 கூட போய் 6 கூட சார் வரும். 6ஆம் அதிபதி வலுவா இருப்பான். என்னன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து 6 கூடையவன் வந்து நீசமா இருக்கணும், 6 கூடையவன் வக்கரமா இருக்கணும், 6 கூடையவன் வந்து பாவர் தொடர்பு விட்டு கெட்டு போயிடணும், கெட்டவன் கெடில் கிட்டிடம் ராஜம். அல்லது 6ல் பாவர்கள் இருக்கும், செவ்வாய் சனி போன்ற கோள்கள் இருந்தா எதிரி நாசம். இல்ல இப்ப என்னுடைய டவுட் என்னன்னு சொல்லுது, இப்ப 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் 4ஆம் இடம் 4ஆம் இடம் வலுப்பெற்ற இருக்கனால வழக்குல வந்து வெற்றி கிடைக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லும்போது 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் வலுக்க கூடாது, பொதுவாவே அப்ப 4ஆம் ஆதி வலுத்தால் அவங்க வந்து வழக்குகளில் தேவையில்லாமல் தங்களை ஈடுபடுத்திக் கூடாதான்னு கேக்குறேன். 6ஆம் இடம் வலுவா இருந்தாதான் அது. 6ஆம் இடம் வலுவா இருந்தாதான் கேஸ்ல மாட்டுவீங்க. எதிரி ஜெயிப்பானான்னு கேட்கும்போது 4ஆம் இடத்தை பார்க்கணும். நான் ஜெயிப்பனான்னு கேட்கணும்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். ஓகே சார், ஓகே, புரியுது. இதுல 4-11ல 4 வீக்கா இருந்ததுன்னா எதிரி தோத்துருவான். அது எப்படின்னா 11 விட 4 வீக்கா இருக்கும். சரிங்களா? அதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரே லைன்ல புரிய வைக்க முடியாது. இது பொது கேள்வின்னு எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல சம்பள கணிதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியோட பலம் பார்க்கணும், 4ஆம் வீட்டினுடைய பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், 4ஆம் வீட்டுல கிரகங்கள் இருக்கிற பலத்தை பார்க்கணும். கிரகமே இல்ல 4ஆம் அதிபதி வலுக்குண்டி இருந்ததுன்னா நல்லது, 6ஆம் இடம் தாங்க இல்லைன்னா. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அம்மா என்ன ஆவாங்க, அதையும் பார்க்கணும். சரியா? நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த பாவம் இது இல்லைன்னா அந்த பாவத்துடைய உயிர்காரத்துல பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும். அது இருக்கதான் இருக்கும், அவ்வளவுதான். கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஓகே சார். அடுத்தது வல்லபாய் மேடம், வணக்கம். சிவசக்தி மேடம், பூபதி சார், யாருமே பேச மாட்டீங்க சார். வணக்கம் சார். நான் இந்த கல்யாண சீசன்னால நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு ஜாம்கோல்ல மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கேட்குற கேள்வியே எனக்கு நிறைய இதுல நம்மளோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஜாமக்கோலை எதுக்கு யூஸ் பண்ணுங்கிற மாதிரியே இல்லாம கேள்வியா ஒரு திருமண பொறுத்துக்கு கேட்கறாங்க. ஒரு மாதிரி உண்மைதான். ஜாமக்கோல்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் டூல். நம்ம ஒரு குழப்ப நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மட்டும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கில தான் நம்ம குருவும் சொல்லியிருக்கிறாரு, நீங்களும் வலியுறுத்திருக்கிறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா தொட்டது தொடுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஜாமக்கோல் ட்ரை பண்ணி பாக்குறது, அது இன்னும் எனக்கு ஒரு மாதிரி. அதனால நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு சாருது உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நானு அதுலயே நானே கொஞ்சம் தெளிவடையணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு நிமிஷம், ஜாமக்கோல் எல்லாத்துக்கும் போடுறாங்கன்னு சொல்றாரு இல்லையா? அது எதுக்குனாக்க நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக தான். ஜாமக்கோல் யாருக்கான கிளைண்ட்டுக்கு சொல்லிச்சு அது கிடையாது.
நம்ம பிராக்டிஸ் பண்ணி இது நம்ம பண்றது கரெக்டா வருதா, நம்ம எடுக்கிற பதில் கரெக்டா வருதான்றது நமக்கு நான் இன்று வெளியே போவேனா அப்படின்னு போட்டேன்னாக்கா அது அது அனாவசியமான இது. ஆனா எனக்கு நான் போறேனா இல்லையான்றதை நான் பார்த்துட்டு சரி போனேனாக்கா சரி ஜாமக்கோல் சரியா இருக்கு, போகலைன்னா இந்த காரணத்துக்காக இல்ல அப்படின்றதுக்காக அந்த ஜாமக்கோல் நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக அது பண்ணணுமே தவிர அது மீதி பேர் யாரான வந்து நான் வெளில போவேனான்னு கேட்டா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெளியில போறாருனாக்கா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அவர் வெளில போக முடியாது அப்படின்ற நிலையில தான் அவர் கேட்பாரு உங்களை. அதனால ஜாமக்கோல் இந்த பிராக்டிஸ் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்பதான் நம்மளால அது ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் அதுல. சூப்பர் சார். அதாவது ரத்த பந்தம் இல்லாத உறவுகளுக்கு ஜாமக்கோல் பிரசனம் யாரும் வந்து கேள்வி கேட்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது நான் ஜாமக்கோல் வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஜாமக்கோலுடைய மதர் ஃபீடு அப்படின்றது 2 இடம் சார். முதல்ல நம்ம திருச்சியில வைத்தியலிங்கம் அப்படின்றது தான் அது வந்து முதல்ல வைத்தியநாதன் அவர் தான் வந்து இதனுடைய ஹெச்ஓ, அவர் தான் ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி. அவர் தான் நம்மளுக்கு ஜாமக்கோல் முதல்ல கொடுத்தார் வைத்தியநாதன் ஐயா. அப்புறம் அது கேரளாவிலேயும் இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. கேரளாவில் பயன்படுத்தப்பட்ட முறை வேற, ஆனா அங்கேயும் இதுக்கான மதர் ஃபீடு உண்டு. 2 விதமா அது வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். ஆனா அது அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார், முதல்ல கேள்வி கேட்க வரவன் தான் உள்ளார வரணும். அவன் தான் கேட்கணுமே கேள்வியே, அதுவும் அவன் சார்ந்த கேள்வியா இருக்கணும். அப்பதான் ஜாமக்கோல் வேலை செய்யும், பதில் சொல்ல முடியும். என்னன்னா இதுக்கு உதாரணமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப சார் கேட்ட கேள்வி, பூபதி சார் கேட்ட கேள்விக்காக இந்த பதில் ரொம்ப பயனுள்ள பதிலா இருக்கும். பாருங்க சார், உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னா வந்துட்டார், இந்த கிளைண்ட் வந்துட்டார் சரிங்களா, தேர் ஸ்டாப்ட் எனிவேர், எங்கேயாவது நிக்கிறாரு உட்காந்துருக்காரு என்னமோ. ஆனா நம்ம என்ன பண்ணணும், 12 கட்டம் போடணும். முதல்ல அவர் அந்த 12 கட்டத்துல எதனா ஒரு இடத்த போய் தொட சொல்லணும். நீங்க தான் உதயத்தை கணிச்சிட்டீங்க இல்ல, அந்த நேரத்தை உதயமா போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அவரை போய் எதனா ஒரு கட்டத்தை தொட சொல்லுங்க. அந்த உதயத்துக்கு அது திரிகோண கேந்திரமா இருக்கணும். இருந்துருச்சுன்னா ஜாம கிரகங்களை அடைச்சு பாருங்க. அப்ப ஆருடாதிபதி நிக்கிற இடம், ஆருடத்து மேல நிக்கிற கிரகம், இதுதான் சார் ஒரு கேள்வி. இது கரெக்டா இருக்கு. அப்ப யாருக்காக யார் கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும், அது என்ன கேள்வியா இருக்கும்ன்றத எப்படி கணிக்கணும்னா அந்த ரத்த உறவு தான் அதை தொடர்பு படுத்த முடியுமே தவிர தொலைஞ்ச பொருள், ஆபத்து, திருமண நிகழ்வுலாம் லேட் ஆகுதுன்னா நீங்க பிரசன்னங்களை எடுத்து பதில் சொல்ல முடியும். எவ்வளவு கால அளவு, கால நிர்ணயம், போர்வெல் போடுறோம், அதாவது இல்லைன்ற ஒரு பொருளுக்கு பிரசன்னத்தை பயன்படுத்துறது தேவையானதுதான், தப்பு இல்லை. அப்பெல்லாம் ஜாமக்கோல் பயன்படுத்தலாம். ரத்த உறவுகள் அல்லாதவருக்கு தொடர்பு உறுதி கேள்வி வேற ஒருத்தவங்க கேட்கக்கூடாது. எங்க பக்கத்து வீட்டுக்கார படுத்தே கிடக்குறாரு சார், எப்ப தேர்வாரு, ஒரு ஜோசியருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அது வேற மாதிரி இருக்கும். சம்பந்தமே இல்லாம ஜோதிடமே அறியாத ஒருவர் வந்து ஜோதிடர்கிட்ட பக்கத்து வீட்டுல இது மாதிரி இருக்காரு சார் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அது நம்மளால எடுக்கவும் முடியாது. பலம் இது அனுபவத்திலையும் பார்த்துருக்கேன். ஸோ ஜாமக்கோலை ரொம்ப சரியாகவும் தேவையான இடத்துலையும் சரியா பயன்படுத்தினோம்னா நம்ம கரெக்டா அது பதில் கொடுக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. இல்ல சார், இப்ப ரத்த உறவுகள் வரும்பொழுது நீங்க அதை உயிர்காரகத்தை தொடர்பு படுத்தி அதை மேட்ச் பண்ணிப்பீங்களா? அதுக்காக சொல்ல இல்ல சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு லிங்க் பண்றதுக்கு. சம்பந்தம் கேள்வி கேட்கும்போது அவங்க யாருன்றதுதான் ஜாமக்கோல்ல முதல் கேள்வியா வரும். இல்ல ஒரு நிமிஷம், ரத்த உறவுகள்னா மீதி பேர் யாரானா கேட்கறான்னு வச்சவங்க அந்த கேள்வியில ஆத்மார்த்தமா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சும்மா உங்களை வந்து சார் இது என்ன சார் அவருக்கு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு வேலை கிடைச்சாலும் வேலை கிடைக்கனாலும் நான் கேட்கிற கேள்வி எனக்கு அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது இன்ட்ரெஸ்டும் இல்லை. சும்மா உங்களை ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி கேட்கறதே தவிர, அதனாலதான் ஆத்மார்த்தமா கேள்வி கேட்கறவங்களுக்கு தான் சரியான பதில் வரும். ஒருமை தெருவுல போறவங்க சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போர்டை பார்த்துட்டு எட்டி பார்த்து கேட்டாங்க அவங்களுக்கு சரியான பதில் வராது. அதே மாதிரி பொது நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தலாம் சார். இந்த கூட்டு மரணம், விபத்து, இந்த மாதிரியான மழை, வெள்ளம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஜாமக்கோல் யூஸ் ஆகும். அது செய்யலாம். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஸ்கஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இதை வந்து ஒரு வித்தவுட் அஸ்ட்ராலஜர், அவர் ஒண்ணுமே இல்லை, பேஸே தெரியாது, அவங்களாம் நம்மள கேள்வி கேட்டா நம்ம அனுமதிக்கவே கூடாது. சார் ஜோதிடத்தை அவமதிக்கிறவங்களுக்கு தயவு செய்து யாரும் செவி சேர்க்காது. ஏன்னா இன்னொன்னு என்னோட ஹம்பல் ரெக்வஸ்ட் என்னோட குருநாதர் சார்பாகவும் கிடையாது. அவர் என்னமே அடிக்கடி சொல்லுது, மீடியாவுக்கும் போய் நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க, ஜோதிடத்தை அவ்வளவு தரக்குறைவா நடத்துறாங்க, பேசுறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்காது. போன சமீபத்துல பேர் சொல்ல விரும்பல, ஒரு பிரபல ஜோதிடர் அவரு போய் அதாவது நம்மளுடைய நாலேஜ் அப்படின்றது நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய குழு உறுப்பினர்களுக்கும் நம்மளோட பயணிக்கிறவங்களுக்கும் நம்மளோட உறவுகளுக்கும் தெரிஞ்சா போதும்.
நீங்க அதை மீடியாவில் போய் பப்ளிஷ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அப்ப ஜோதிடம் என்பது ஜோதிடத்தை நாம பாதுகாத்துக்கணும், அது அதை பாதுகாத்துக்கணும். நாம தேவையில்லாத போய் அதை உண்மையிலே வெளியில கொண்டு வரணும் பேர்ல அதை இன்சல்ட் பண்ணோம். இதை நான் அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஜாமகோல் அது பொதுவாகவே ஜோதிடன்றதுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா விளம்பரம் இல்லை. இது ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். 64 ஆய கலைகளுக்குள் மிக அற்புதமான உன்னதமான தெய்வீக கலை என்றால் ஜோதிடம் மட்டுமே என்பதில் மிக இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, இவர் வந்து வாத்தியார், இவர் வந்து சின்ன கவுண்டர் படத்துல சொன்ன மாதிரி குஸ்தி வாத்தியார், படிச்ச வாத்தியார் இல்லை என்ன அப்படின்னு ஒரு கலையை 4 விதமா பிரிச்சு இவர் என்ன கலையில் பெரியவரா இருப்பாருன்னு ஜோதிடத்தால மட்டும்தான் சொல்ல முடியும். வேற எந்த கலை அறிந்தவரும் இவர் ஜோசியர்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெறும் எழுத்து கூட்டல் அறியாதவங்களும் கண்ணு தெரியாதவங்க காது மட்டுமே கேட்கிற ஒரு ஜோசியரா இருக்கு. சோ ஜோதிடம் என்பது ரொம்ப அற்புதமான கலை. அது வந்து சித்தர்களால் பார்க்கப்பட்டு உணரப்பட்டு இன்னும் நம்மளுக்கு அதோட அடிப்படை ஆதாரங்களும் வந்து நம்மளுக்கு நிறைய செல்லு அரிஞ்சு போச்சான். முழுமையா கிடைக்கலன்றது கூட விதியில இருக்கு. சுகர் நாடியில அதுக்கான விளக்கம், சுகர் நாடின்னு ஒரு 4 வேல்யூம் இருக்காது, அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய ஜோதிட நூல்கள் அழிஞ்சு போச்சு. உத்தரகாலம் இருந்ததுன்னு இருக்கு. உத்தரகாலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பகுத்தாய்ந்து மகாகவி காளிதாசன் புத்தக நூலா கொடுத்துருக்காரு. பராசர மகரிஷி, இந்த மாதிரி எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜோதிட சித்தர்கள், அகத்தியருக்கும் ஆரியப்பட்டருக்கும் யார் சார் எம்எட் எம்ஏ கொடுத்தா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால ஜோதிடம்ன்றது வந்து ரொம்ப அற்புதமான கலை. அதை சரியான வழியில பயன்படுத்தணும் அப்படின்றது எனக்கு நன்றி. அடுத்தது வேற யார் பேச விரும்புறீங்க? நேரம் ஆகுது. சார் வணக்கம் சார். அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கேன் சார். நான் கூப்பிடல சார், அது கொஞ்சம் இங்க வெளியே டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார், அதனாலதான் மன்னிக்கங்க சார். சார், சாரோடைய இன்னைக்கு வகுப்பு வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சார் சொல்ற அந்த விளக்கங்கள் எல்லாம் வச்சு நல்லா உள்வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு சந்தேகம்ன்ற ஒரு வழிக்கே இடம் இல்லை சார். அவ்வளோ கிளியரா கிளாரிட்டியா ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும், அதுக்கு கன்க்ளூஷன் எதை வச்சு கொண்டு வரணும், இது இப்படி இருந்தா நெட் ரிசல்ட் இப்படிதான் இருக்கும், நடுவுல வரக்கூடிய தடைகள் தாமதங்களுக்கு என்ன காரணம், அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க சொல்லி கொடுக்கறது வந்து ரியலாவே கொஞ்சம் நல்லாவே இருக்கு சார். எளிமையாவும் இருக்கு, தெளிவாகவும் இருக்கு சார். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரொம்ப அந்த சிஸ்டமேட்டிக்கா நீங்க சொல்லி இருந்தது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது சார். கேள்வினா ஆரிடம், கேள்வி கேட்கும் நபர்னா உதயம், நபருக்கு அவுட்புட் எப்படி வரும், அந்த கேள்விக்கான பலன் எதனால என்ன தாமதமாகுது, ஆனா கிடைச்சிரும், அதை அனுபவிக்கிறதுக்கு உதயத்துல அமைப்பு நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிளாரிட்டியை வந்து நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னது வந்து நல்லா இருக்கு சார். வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. நமக்கு வந்து கேள்விக்கான பதில்னா இதை மட்டும் பார்த்தா போதும். ஆருடத்தை நோக்கி என்ன கிரகங்கள் வருது, உதயத்தை நோக்கி என்ன கிரகங்கள் போகுது, இதுல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, அது வாங்கியிருக்க ஆதிபத்தியங்கள் எல்லாம் என்னென்ன, இது எல்லாமே நல்ல, அதாவது மறுபடியும் அந்த நோட்ஸை எடுக்கணும், படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், அந்த மாதிரி இல்லை சார். அது உள் வாங்கிக்கிட்டோம்னா அது அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருது சார். தேங்க்யூ சார். தெளிவான புரிதல், அதுதான் வகுப்பினுடைய வெற்றி. இதுல வந்து வேற எதுவுமே இல்லை. நல்ல வாத்தியாரு அப்படின்னு ஒரு மாணவன் எங்க இருந்து நம்ம ஒரு மாணவர்கிட்ட வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவனுடைய பாஸ் தான் ரிசல்ட், வேற ஒன்றும் இல்லை. எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த வாத்தியார் சக்சஸ் ரேட் கொடுத்தாரு அப்படின்னு அடையாளம் அதுதான். அவனும் பெரிய புத்தகன், பெரிய ஜோதிட கலையில வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. இன்னமும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, கலைமணந்தை ஊதியரால் தன்னை ஊரும் விரும்பும் தன் கையால் என்தான் மெத்தர் புலவரை கூறாதே கொஞ்சம். சரஸ்வதி தாயாரே இன்னும் வந்து ஹயகிரீவத்தை படிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குருநாதர் அடிக்கடி அவையின் வாய்ப்பு. அதே மாதிரி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு தொட்டனை தூரும் அறிவு அப்படின்ற மாதிரி அது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. ஸோ இது என்னன்னா இறக்கிற கணி தான் சுரக்கணும்னு சொல்ற மாதிரி இன்னமும் படிச்சுட்டு தான் சார் இருக்கும், இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கும். இன்னைக்கு திருமணம் பொறுத்ததுக்கு ஒரு விதி படித்தேன். எந்த பாவங்களை ஆய்வு பண்ணணும்னு போட்டிருந்தேன்.
அதை ஒண்ணும் இல்லை, எல்லாம் தெரியாத விஷயமா எப்பயும் உட்காந்து 1 மணி நேரம் யார்ட்டையும் கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க. அதை திருப்பி நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது புது தகவல் கிடைச்சிடாது. அதுல ஒரு 15 பாயிண்ட் கொடுக்குறான் 7ஆம் பாவத்துக்கு மட்டும். 7ஆம் அதிபதி கெடக்கூடாது, 7ல கெட்ட கிரகம் இருக்கக்கூடாது, 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திர புள்ளியும் தப்பா இருக்கக்கூடாது, நவாம்சத்துல 7ஆம் அதிபதி கெட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 15 பாயிண்ட் கொடுத்தோம்னா கோல்டன் அஸ்ட்ராலஜி ரூல்ஸ், ஒரு வேடிக்கை அஸ்ட்ராலஜி, ஒரு ஆங்கில புஸ்தகம். ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பாஸ்கர், ஐகாஸ், இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் சொல்லிட்டு மிகப்பெரிய ஆராய்ச்சி கல்வி நிறுவனம் ஆந்திராவில் இருக்குது. இந்த வேல்யூம் ஒன்றும் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதை எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடாது, இருந்தாலும் பய உணர்வோடய நம்ம அதை அணுகணும். ஆனால் தெரிஞ்சதை கொடுக்கணும், அவ்வளோதான் ஜோதிடம். எல்லாரும் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ அக்கா சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க. நான் நல்லா ஞாபகம் இருக்கு, விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தேன், ஒரு கூட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் வெளியே இறங்கி. அப்ப சக்தி சார் நீங்க வந்து கண்டிப்பா ஜாமகோல் எடுக்கணும். அப்ப சொன்னேன், கண்டிப்பா நான் ஒரு நாள் ஜாமகோல் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு. அது அவங்க கேட்டதுல இருந்து 2 வருஷம் பொறுத்து நிறைவேறி இருக்குன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் சார், ஃபேக்காலாம் ஜாமகோல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஃபேக்கா நான் வந்து ஒரு சார்ட்டை போட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தை. அது ரைட் பர்சன் அந்த ரைட் பர்சன்ஸ் இவங்க மட்டும் தான் இதுல உட்காந்துருக்கவும் முடியும், பேசவும் முடியும். இதுதான் இந்த ஜாமகோலினுடைய சிறப்பு, வேற எதுவும் இல்லை. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே புரியுற ரேஞ்சில் தான் நம்ம கொடுக்குறோன்ற நம்பிக்கை எனக்கும் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்தது வேற யார் பேசினாலும் பேசணும். இந்த இன்னொரு 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடலாம். சிவசக்தி சார், மேடம் நினைக்கிறேன். குட் ஈவினிங் சார். சார் நான் கொஞ்சம் கிளாஸ் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், நான் வெளியிருந்து அவசரமா வந்தேன். ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் லேட்டா தான் வந்தேன். சரி அப்புறம் கிளாஸ் வேற நிறைய கிளாஸ் இல்லாதனால என்னால வந்து இப்ப ஏற்கனவே இதுல இருக்கவங்க எல்லாம் நிறைய ஜோசியருங்க இருக்காங்க, எனக்கு ஜோசியத்துல எந்த அனுபவமும் இல்ல. ஸோ எனக்கு கிளாஸ் வந்து ரொம்ப மிஸ் ஆனதுனால எனக்கே கரெக்டா ஃபாலோ பண்ண முடியலைங்க சார். நான் திருப்பி ப்ரஷ் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு பிடிஎஃப் மாதிரி ஏதாவது ஒரு நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா, நான் என்னைய மாதிரி ஜோசியம் தெரியாதவங்களுக்கு அது கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். நம்ம கிளாஸ் நீங்க சொல்லும் போது நான் நோட்ஸ் எடுக்கிறேன், ஆனா எனக்கு பிடிஎஃபா இருந்ததுன்னா எதுவுமே மிஸ் ஆகாம இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க சார். அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ண முடியுங்களாங்க சார்? நீங்க பிடிஎஃப் மாதிரி கேக்குறீங்க. இப்போ நான் எடுத்த கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆள் தான் ரெடி பண்ணணும். அது என்ன ரொம்ப லாங் டியூரேஷன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ். சப்ஜெக்ட் மட்டும் நான் எடுத்து திருப்பி ஏதாவது டிரைவ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன், ட்ரை பண்றேன். ஆனா ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தான், நீங்க மறுபடியும் ஓகே சார். ஏன்னா எனக்கு பேசிக் கூட அவ்வளவா தெரியாது, நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சேன். சோ அதனாலதான் சக்தி சார் வந்து இப்போ நம்ம குரூப்லயே வந்து நண்பர் வந்து 2 ஜாமக்கோல் புக்கு நானுமே ஒண்ணு டவுன்லோட் போட்டிருந்தேன். நீங்க சொன்ன அதே கருத்துக்களை ஒட்டி தான் அந்த புக் இருக்கு. அது கொஞ்சம் வாசிச்சுட்டு கிளாஸை கவனிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். நீங்க என்ன சொல்றீங்களோ அது படி பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க சார், அது நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம சார் சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா, இவரோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது வேற யாரோ எழுதின நோட்ஸ். இப்ப சாரோட நோட்ஸா இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே மேடம், சார் சொல்றேன். ஓகே மேடம், இந்த இதை பொறுத்த வரைக்கும் மேடம், நம்ம எவ்வளவு படிக்கிறோன்றதை விட எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோன்றதுதான். இப்ப நீங்க எவ்வளவு உள்வாங்கி இருக்கீங்களோ அதை வச்சு ஒரு கேள்வி எடுங்க, அதுக்கு ஒரு சார்ட் எடுங்க, குரூப்ல கூட போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்க இதுதானா இல்ல இதுக்கு எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி கேட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் இது வந்து நல்லா இதாகும். நம்ம படிக்கிறோன்றது வந்து எவ்வளவு நாள் வேணாலும் படிக்கலாம். படிக்கிறது முடிச்சுட்டேன் அப்படின்னு என்னைக்குமே யாருமே சொல்ல முடியாது. பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ பர்ஃபெக்ட் மேன்ன்றது வந்து இந்த ஜோதிட துறைக்கு வந்து 100% பிராக்டிஸ். ஓகே மேம், அது வந்து ஐ அண்டர்ஸ்டுட் தட். ஆனா நீங்க எல்லாருமே வந்து பேசிக் அஸ்ட்ராலஜில படிச்சிருக்கீங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த நாலேஜுமே இல்ல. சும்மா நட்சத்திர பேரு, கிரகங்கள் பேரு
சந்தேகங்கள் அவ்வளவுதான் சின்ன தெரியும். சின்னதா கேளுங்க. சின்ன சின்னதா ஓகே கேளுங்க. எந்த ஓகே இடத்துல புரியலன்னு கேளுங்க. அதுல இருந்து விளக்கம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அது ஓகே அப்படிதான் உங்களால வந்து உள்வாங்கிக்க முடியும். யாருக்குமே வந்து பேசிக் 100% தெரிஞ்சவங்க எல்லாம் இங்க யாருமே கிடையாது. நாங்களும் இப்போ இன்னும் பேசிக் காரகங்கள் எல்லாம் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அது நெவர் எண்டிங் அப்படின்னா இந்த ஜோதிட துறை தான். அதனால எப்பவுமே பிராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இது பரிச்சயமே ஆகும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டுக்கு சார் சொல்லியிருக்காருன்னா, இந்த சார்ட்டுக்கு இந்த வாரம் இதுக்கான கேள்விகள் எடுத்து எடுத்து பிராக்டிஸ் பண்ண பேசிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது வந்து மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படி கிடையாது. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. எல்லாருமே படிச்சுக்கிட்டும் தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான். அதனால போல்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் நீங்க இந்த பயத்துல இருந்து வெளியே வர முடியும். மேடம், காரகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த நேரத்துல அது ஞாபகத்துல வரணும். அதுக்காக நம்ம திருப்பி திருப்பி அதை மனசுல உள்வாங்கிட்டா தான் வரும். அதாவது தெரியலன்னா அது தவறு கிடையாது. ஈவன் பெரிய ஜோதிடருக்கே ஒரு சில நேரங்களில் காரகம் ஞாபகம் வராம கூட போகலாம். அது தவறு இல்லை. அவங்க சொல்ற மாதிரி திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நன்றி. ஆக்சுவலா சார் கொடுத்திருக்கிற பிளாட்ஃபார்ம் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ரொம்ப பெரிய குரூப். இத வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்க கேட்க இங்க இருக்கவங்க எல்லாருமே வளரலாம். இந்த மாதிரியான ஓபன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் எந்த ஆசான்களும் அவ்வளோ வெளிப்படையா எக்ஸப்ட் நம்ம சின்ராஜி சார் அந்த டீம்ல இருக்கவங்கள தவிர இந்த ஒரு சான்ஸ் வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து ஓபன் பிளாட்ஃபார்ம், எல்லாருக்கும் வளர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா கூட இது இருக்கும். கணேசன் சார் உங்க சார்பா பேசிட்டோம், அதனால தவறா நினைச்சுக்க வேண்டாம். ஒண்ணும் இல்லை சார். சார் ஆமா சார், தவறா இருந்தா மன்னிச்சிருங்க சார். பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்னுடைய நீங்களாம் தான் பில்லர்ஸ். எனக்கு நான் கிடையாது. நான் உங்கள்ட்ட தான் வாய்ப்பு கேட்கணும். நான் வகுப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அதனால மேடம் வந்து ஏதோ ஹார்டா ஃபீல் பண்றாங்களான்னு தெரியல. சக்தி மேடம் இல்ல இல்லைங்க சார், அது மாதிரிலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணலைங்க சார். இப்போ வந்து எனக்கு மட்டும்தான் வந்து இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, மிச்சம் எல்லாருக்குமே அதுல நாலேஜ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அதனால எனக்கு உங்களுடைய நோட்ஸ் இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேங்க சார். ஏன்னா நான் உங்ககிட்ட படிக்கிறதுனால உங்களுடைய நோட்ஸ் ஃபாலோ பண்ணா எனக்கு இன்னும் ஈஸியா புரியுமோ அப்படின்னு நினைச்சேன். மத்தவங்க எழுதுனதை விட நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க சார். வேற ஒண்ணும் இல்லைங்க சார். என்னோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் வந்தது. எப்படி வந்ததுன்னா, டிஃப்ரெண்ட் வேவா இருக்கு ஆனா பலன் கரெக்டா இருக்கு, ஈஸியா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க. இதே வார்த்தையை சக்கரபாணி சாரும் சொன்னார், டிஃப்ரெண்ட் வேவா இருக்குன்னு சொல்லிட்டு. சார் சக்கரபாணி சார் சொன்னது யாரும் இல்லை, ஸ்ரீகாந்தன் சார் தான் சொல்லுங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நீங்க உங்களை மாதிரி எமினன்ஸ் தான் பேசும். இப்போ சக்கரபாணி சார் அதை பத்தின ஒரு 2 ஹிண்ட் கொடுங்களேன். எதனா என்னுடைய சார் எனக்கே நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், இப்ப ஹஸ்பண்டுக்கு வண்டி சாவி தொலைச்சதுக்கு நீங்க தான் கரெக்டா அவங்க எப்படி தொலைச்சிருப்பாங்க அப்படின்லாம் கரெக்டா சொன்னீங்க. நான் அதுல இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் ரொம்ப ஈகரா இருந்தேங்க கத்துக்கிறதுக்கு. அதனாலதான் நான் மறுபடியும் கேக்குறேங்க சார். நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இல்ல சக்தி. சிவசக்தி மேடம், சொல்லுங்க மேம். சிவசக்தி மேடம், எனக்கும் ஒண்ணுமே தெரியாதுங்க மேடம். நானும் இப்பதான் கத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்படிதாங்க மேடம் கத்துக்கிறோம். எல்லாரும் அப்படிதான் கத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா, எல்லாரும் அப்படிதான் கத்துக்கிட்டு இருக்கோம். சக்தி, இது சொன்னேப்பா, ஏதாவது ஜாமக்கோல் புக்கு எல்லாரும் வாங்கி படிக்கிற மாதிரி சொல்லு, ஒரு புக்கு. இப்ப எல்லாரும் வாங்கி படிக்கிற மாதிரினா இப்ப மேடம் சொன்ன மாதிரி நான் தான் புக் எழுதணும் உங்களுக்கு. சார் ஒரு புக் சொல்லுங்க சார். ஜைனேந்திர மாலை சினேந்திர எங்க கிடைக்கும் தெரியல. சினேந்திர மாலை வந்து ஃபுல்லாவே ஜெயலலிதா மாலை ரொம்ப கடினமா இருக்கும் மேடம். சினேந்திர மாலை வந்து கடினமா இருக்கும். ஏற்கனவே நான் அந்த புஸ்தகம் காட்டியிருக்கேன் எல்லாருக்கும். ஜாமக்கோல் வந்து அமிர்தலிங்க ஐயாவோடது ஒண்ணு சார். இல்ல நம்ம கணிதாமிர்தம் போட்டிருக்கு பாருங்க புக், அது ரொம்ப நல்லா இருக்கும். சார்கே அதை நான் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேங்க சார். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இது நல்லா இருக்குங்க சார். நான் படிச்சேன், வாங்கிட்டேன் சார். நல்லாவும் இருக்கு. பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், அதுலதான் தெரியும். இதுதான் அந்த புக். அமிர்தலிங்கம் தானே? ஆமா, இது நிறைய பேருக்கு நான் வந்து என்னோட காசுலயே வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, சார்
வித்தையிலேயே மிகப்பெரிய தானம்ன்றது வந்து வித்யா தானம் தான். அதனாலதான் நான் அதை சொல்றேன். நிறைய பேருக்கு நானே இதை வாங்கி கொடுத்துருக்கேன் என்னுடைய பணத்திலேயே. ஏன்னா இது நம்மளால இதுல இருக்கிற சப்ஜெக்டை இந்த 20 பேருக்கு கொடுக்கறது சந்தோஷம். ஆனா நான் அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கும்போது நானே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு ஏற்படும். அதான் உண்மையும் கூட. சார் இதுல இருக்கக்கூடிய அந்த பொருள் அடக்கம் வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அடிப்படை நாலேஜ் வேணும். சரிங்களா? இன்னும் நம்ம செல்வம் ஐயா இருக்காருங்களே, அந்த ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, அவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ஜாமகோல் புக் போட்டுருக்காங்க. அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் எத்திட்டிக்கா இருக்கும், கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அரோமிரா பரசுரம் சார். இதுவும் அறமிரா தான், இதுவும் அறமிரா தான். ஸோ இதுல என்ன கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுலையுமே ஃபெயில் ஆயிடுது. பதில் சொல்றதுல நம்ம எங்கேயுமே ஃபெயில் ஆயிடுது. அதுக்கு நீங்க எந்த பதில் நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணுன்றது அவசியமே கிடையாது. இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரூட் காஸ், அவ்வளவுதான். ரொம்ப எளிமைப்படுத்தி இதுதான் பதில். எங்க போட்டாலும் 9 8 72 தான், 8 9 72 தான். என்ன ஆன்சர் ஒண்ணுதான். சரிங்களா? இதை விட இன்னும் கடினமா நம்ம ஜாமகோலை ஹேண்டில் பண்ண முடியும். இன்னும் ஒரு 8 வகுப்பு நான் தரேன். இன்னைக்கு வந்து 7வது வகுப்பு, இன்னும் 8 வகுப்புல நான் குறைஞ்சது 7 வகுப்பா தரேன். அதுலயே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். அதுக்கப்புறம் இன்னொரு வகுப்பு எடுக்கலாம்னு இருக்கேன். திருமண பொறுப்பா நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது தான். அதுக்கு ஒரு 5 கிளாஸா நான் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இது பற்றின கருத்துக்கள், வேற எதனா சந்தேகங்கள்? வல்லபாய் மேடம், நீங்க எதனா சொல்லுங்க. ஓகே சார், மறுபடியும் சந்திப்போம். கொஞ்சம் நேரம் போதாமை, கொஞ்சம் வேலையும் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து வகுப்புல கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன். அப்பா எப்படி இருக்காங்கப்பா? அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தையெல்லாம் பிச்சாச்சா?